வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃப் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ நீதித்துறை. ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சிக்கும் பொருந்தும், இது ட்ரஸ்ட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொருந்தும். 9th ட்ரஸ்ட் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அவங்களுக்கு பொருந்தும். ஏற்கனவே நீங்கள் என்எம்எம்எஸ்க்கு படிச்சுட்டு வந்திருப்பீங்க, 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. இதில் நீதித்துறை டாபிக் என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு இல்லை, சரிங்களா? 2 யூனிட் தான் நம்ம என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு படித்தோம். ஸோ ட்ரஸ்ட்டுக்கு 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக இருக்கிறதுனால நீதித்துறை பார்க்கலாம், சரிங்களா? ஏற்கனவே ஒன் மார்க் உங்களுக்கு வந்து என்எம்எம்எஸ் சிலபஸ்க்கு எல்லா 1 மார்க் கொஸ்டினும் கொடுத்தாச்சு. ஸோ என்எம்எம்எஸ் ட்ரஸ்ட் ரெண்டுமே ஒரே சிலபஸ் தான். இதில் இப்போ மட்டும் லாஸ்ட் 3rd டேர்ம் மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் 8th படிக்க போறீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டாபிக் நம்மளுக்கு இருக்கு. யூனிட் 5ல இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, சரிங்களா? இந்திய நீதி அமைப்புகள் இது டாபிக். 8th வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் மேக்ஸிமம் கொஷின் இதில் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சிக்கு நான் நீதித்துறை 4 வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்க. துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டதை காண முடிகிறது. ஸோ யாருடைய ஆட்சி காலத்துல உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, யாருடைய ஆட்சி காலங்க? துக்ளக் ஆட்சி காலத்துல தான் உரிமையியல் நடைமுறை சட்டம் தொகுக்கப்பட்டது. இது என்னன்னு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, பைகா-இ-ஃபெரோஸ் சாகி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு, சரிங்களா? இந்த நீதி உரிமையியல் நடைமுறை சட்ட தொகுப்பு பைகா-இ-ஃபெரோஸ் சாகி அரபு மொழியில் எழுதப்பட்டு பின்னர் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சட்ட தொகுப்பு அரபு மொழியில எழுதியிருக்காங்க, அப்புறம் பாரசீகத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. இது வந்து அவுரங்கசீப் காலத்துல 1670ஆம் ஆண்டு பட்வா-இ-ஆலம்கீர் என்ற சட்ட தொகுப்பின்படி மாற்றி அமைக்கப்பட்டது. இது நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டஃப் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. யாருடைய ஆட்சி காலத்துல சட்ட தொகுப்பு மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, யாருடைய ஆட்சி காலங்க? அவுரங்கசீப் ஆட்சி காலம் 1670. என்னன்னு மாற்றி அமைக்கப்பட்டது? பட்வா-இ-ஆலம்கீர் என்ற சட்ட தொகுப்பின்படி இது மாற்றி அமைக்கப்பட்டது. ஸோ ட்ரஸ்ட் எக்ஸாம் குட்டீஸ் பார்த்துக்கோங்க, சரியா? இது வந்து டஃப் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் மதராஸ், பம்பாய், கல்கத்தா ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்ட மேயர் நீதிமன்றங்களின் காலத்தில் 1727ஆம் ஆண்டுகளில் இந்த பொது சட்டத்தின் வரலாறு தொடங்குகிறது, சரிங்களா? ஸோ 27, 26, 27 காலகட்டங்கள் நம்ம இன்னும் அதாவது இன்னும் டிஎன்பிஎஸ்சிக்கு கேட்கல. கண்டிப்பா குரூப் 2க்கு டஃப் கொஸ்டின் அப்படிங்கும்போது இது கேட்கலாம், சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்கோங்க கரெக்டா. ஆரம்ப காலகட்டங்களில் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட இடங்கள் மதராஸ், பம்பாய், கல்கத்தா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இதனுடைய தொடக்க காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1727, சரிங்களா? இந்த காலகட்டங்களில் தான் இது தொடங்குது. 1726ஆம் ஆண்டு சாசன சட்டத்தின் கீழ் இந்த இது வருது, சரிங்களா? இது நம்மளுக்கு ஃபெமிலியரான கொஸ்டின், அதிகமா கேட்ட கொஸ்டின். உச்ச நீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்த ஒழுங்குமுறை சட்டம் 1773. உச்ச நீதிமன்றம் முதலாக எங்கு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் இது நிறுவப்பட்டுச்சு. இதுக்கு நீதிபதி யாருங்க? முதல் தலைமை நீதிபதி யாரு? சர் எலிஜா எம்பே, சரிங்களா? அதிகமா கேட்ட கொஸ்டின். ஸோ இனிமே குரூப் 4க்கு கேட்கலாம், குரூப் 2க்கு நம்ம ஏற்கனவே எல்லாம் நல்லாவே படிச்சு வச்சிருப்போம், இதுக்கும் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ முதல்ல உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் கல்கத்தா. எங்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில அமைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே. 1801, 1824 இந்த ஆண்டுகள்ல எந்தெந்த இடங்கள்ல உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, மதராஸ் மற்றும் பம்பாய், சரிங்களா? அப்ப மதராஸ்ல 1801லையும் பம்பாயில 1824லையும் நிறுவப்பட்டுச்சு. குரூப் 2க்கு முக்கியமான கொஸ்டின்.
3 இடங்களிலும் 1862ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றங்கள் மேற்படி இடங்களில் நிறுவப்படும் வரையில் இது வந்து என்னவாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குங்க, உச்ச நீதிமன்றங்களாகவே இது செயல்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஆண்டு வரைக்கும்? 1862 வரைக்கும். எந்த 3 இடங்கள் இங்க சுட்டி காட்டப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மதராஸ், பம்பாய், கல்கத்தா. சரிங்களா? இந்த இடங்கள்ல 862 வரைக்குமே, 1862 வரைக்குமே இது உயர் நீதிமன்றங்கள். சரிங்களா? இந்த உயர் நீதிமன்றங்கள் அமைக்காம உச்ச நீதிமன்றங்களாகவே இவை 3மே செயல்பட்டுக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 1862 வரைக்குமே. ஓகேங்களா? எந்த நீதிமன்றமாக? உச்ச நீதிமன்றங்களாகவே இது செயல்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவில் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குடிமையியல் நீதிமன்றத்தையும், சிவில் வழக்குகள் எந்த நீதிமன்றம்? ஊரக குடிமையியல் நீதிமன்றம், மஃப்சில் திவானி அதாலத். குற்றவியல் வழக்குகளை தீர்ப்பதற்கு ஊரக குற்றவியல் நீதிமன்றம். இதெல்லாமே வாரன் ஹேஸ்டிங் ஏற்படுத்தியிருக்கார். இந்த நீதிமன்றங்களின் மேல்முறையீடு, சரிங்களா? இன்னைக்கு மேல்முறையீடுனா நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம். சோ அப்ப மேல்முறையீடு எங்க விசாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சதர் திவானி அதாலத். இது வந்து குடிமையியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இது எதுல இது அப்படிங்கறதுலாம் இல்ல. இது என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சதர் திவானி அதாலத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இது குடிமையியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம். இதுதான் நம்ம மெயினா பாத்துக்கணும். இதுதான் கொஸ்டின் ஓரியன்டா வருது. சதர் நிசாமத் அதாலத் அப்படிங்கிறது குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம். சரிங்களா? இது மட்டும் மீனிங் பாத்துக்கோங்க. சதர் திவானி அதாலத் குடிமையியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம், சதர் நிசாமத் அதாலத் குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம். இது யாரால ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். சரிங்களா? காரன்வாலிஸ் பிரபு உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையை மறுசீரமைச்சிருக்காரு. காரன்வாலிஸ் ஆட்சியில மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு, சோ இவருடைய ஆட்சி காலங்கள்ல மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு கல்கத்தா, டாக்கா, முர்ஷிதாபாத் மற்றும் பாட்னா இந்த இடங்கள்ல மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. சோ அப்ப கொஸ்டின் நம்மளுக்கு எப்படி வரலாம்? கல்கத்தா, டாக்கா, முர்ஷிதாபாத் மற்றும் பாட்னா இந்த இடங்கள்ல மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இல்ல காரன்வாலிஸ் பிரபுவால் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் எங்கெங்க அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இதுல பொருந்தாத ஏதாவது ஒரு ஊர் வச்சு கேட்கலாம். சரி, ஒரு இடம் வச்சு கேட்கலாம். அதை பார்த்துக்கோங்க. எந்த இடங்கள் அப்படிங்கிறது முக்கியம், யார் அமைச்சாங்க அப்படிங்கிறது முக்கியம், எந்த நீதிமன்றம் அப்படிங்கிறதும் முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா காரன்வாலிஸ் பிரபுவால ஏற்படுத்தப்பட்ட இந்த இது வில்லியம் பெண்டிங் பிரபுவால இது 4மே நீக்கப்பட்டுச்சு. சோ இது நம்மளுக்கு அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இது தேவையில்லை. கல்கத்தா உயர் நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர் நீதிமன்றம். முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நாட்டின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் எதுங்க? கல்கத்தா உயர் நீதிமன்றம். எப்ப நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1862. இங்க ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா? 1862 வரைக்குமே உச்ச நீதிமன்றமாக செயல்படும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப 1862 தான் இது உயர் நீதிமன்றமாக கல்கத்தா உயர் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே சமயத்துல அலகாபாத் உயர் நீதிமன்றம் நாட்டின் மிக பெரிய நீதிமன்றமாகும். சரிங்களா? அப்ப பழமையான நீதிமன்றம் கல்கத்தா உயர் நீதிமன்றம், பெரிய நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தோம்னா அலகாபாத் உயர் நீதிமன்றம். சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஆகியன அலகாபாத்தில் நிறுவப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ இது ரெண்டுமே அலகாபாத்தில் நிறுவப்பட்ட நீதிமன்றங்கள். எது? உயர் நீதிமன்றங்கள். சதர் திவானி அதாலத், சாரி நீதிமன்றங்கள் தான் இங்க கொடுத்திருக்கு. இதுல வந்து உயர் நீதிமன்றங்கள் அப்படின்னு தான் வரும். சதர் திவானி அதாலத், சதர் நிசாமத் அதாலத் இது எல்லாமே அலகாபாத்ல நிறுவப்பட்ட உயர் நீதிமன்றங்கள். மெக்காலே என்பவரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தி இருக்கு. இந்த ஆணையத்தின் அடிப்படையில தான் 1859ஆம் ஆண்டு உரிமையியல் நடைமுறை சட்டம், 1860ல இந்திய தண்டனை சட்டம், 1861ல வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. சோ இது பொறுத்துகளை கேட்கலாம், பார்த்துக்கோங்க. மெக்காலே பிரபுவால உருவாக்கப்பட்ட சட்ட ஆணையத்தின் அடிப்படையில இந்த ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல 1859 என்னதுங்க? உரிமையியல் நடைமுறை சட்டம், 1860 இந்திய தண்டனை சட்டம், 1861 குற்றவியல் நடைமுறை சட்டம். அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு வச்சு இன்னும் இடையில ஒண்ணு வச்சு பொருந்தாதது எதுன்னு கேட்கலாம். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது.
சரிங்களா? இப்ப கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது 1935 இந்திய அரசு சட்டம். சோ இது டிஎன்பிஎஸ்சிக்கு 1935 அரசு இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுவே ட்ரஸ்ட் எக்ஸாம் குட்டீஸ் இது கண்டிப்பா கேட்பாங்க, பாத்துக்கோங்க. இதுல பாருங்க, இந்த இதுல சில நேர்வுகள்ல மேல்முறையீடு இங்கிலாந்தில் உள்ள பிரிவு கவுன்சில் நீதிக்குழுவிடம் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. சோ இங்க எப்படி நம்ம சுப்ரீம் கோர்ட் போறோமோ அதே மாதிரி இந்த மேல்முறையீடு அப்படிங்கும் போகும்போது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய எந்த குழுவுக்கு கொண்டு போயிருக்காங்க? பிரிவு கவுன்சில் குழுக்கு, நீதிக்குழுக்கு இது கொண்டு போயிருக்காங்க. இது எப்போ வரைக்குமே இதனுடைய இது தொடர்ச்சி இருந்திருக்கும் பாருங்க, நடைமுறையில இது இருந்திருக்குன்னா 1969ஆம் ஆண்டு வரைக்குமே இது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இதை வந்து வரையறை, அதாவது பிரிவு கவுன்சில் நீதி வரையறை ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக இது நீக்கப்பட்டிருக்கு. இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு ஏற்கனவே வந்த கொஸ்டின். இது எப்படி கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது டேட் மட்டும் அப்படியே மாத்திடுறாங்க. Jan 29 அப்படின்னு போட்டு கேட்டாங்க. சரிங்களா? அதனால நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, கண்டிப்பா தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் தொடங்கப்பட்டது. சரிங்களா? அதனால இது கொஞ்சம் பாத்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. டேட் மட்டும் தான் மாத்தி கொடுப்பாங்க, கண்டிப்பா அதான் மாத்துவாங்க, பாத்துக்கோங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ல வரும். ரிப்பீட்டட்னா அதாவது 1 or 2 டைம்ஸ் தான் இது கேட்டிருக்காங்க, அதுவும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? ரிஸ்கா தான் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உச்ச நீதிமன்ற விதிகளை ஒழுங்குபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த சட்ட பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 145. சரிங்களா? 145 படி 1966ஆம் ஆண்டு நடைமுறை மற்றும் வழிமுறைகள் உச்சநீதிமன்ற விதிகளை ஒழுங்குபடுத்த ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சோ சட்ட பிரிவு என்னன்னு பாத்துக்கோங்க. 145, ஆண்டு 1966. சரிங்களா? இது எதை ஒழுங்குபடுத்துவதற்காக? உச்சநீதிமன்றத்தினுடைய விதிகளை ஒழுங்குபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகள் இதில் ஒழுங்குபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4வது அத்தியாயத்தின் கீழே பகுதி 5 இதன்படி ஒன்றிய நீதித்துறை என்ற பெயரிலும், அத்தியாயம் 6 கீழ் பகுதி 6 படி மாநிலம் இது என்ன சொல்றாங்க? துணை நீதிமன்றங்கள் என்ற பெயரிலும் நிறுவ வழிவகை செய்கிறது. ஓகே. சோ 5 என்ன சொல்லுதுன்னா நீதித்துறை என்ற பெயர்லையும், 6 என்ன சொல்லுதுன்னா துணை நீதிமன்றங்கள் என்ற பெயரிலையும் நிறுவுவதற்கு இது வழி செய்து சட்டப்பிரிவு 124 முதல் 147 வரையிலான அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் இந்திய உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பு வகுத்து கூறுது. சோ இதெல்லாம் நம்ம டெஸ்ட் எக்ஸாமுக்கு இது மட்டும் பாத்தீங்கன்னா போதும் குட்டீஸ். உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுல உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பை வகுத்து கூறக்கூடிய, அதாவது உச்சநீதிமன்றம் பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 124 முதல் 147. ஆனா டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இதுல ஒவ்வொரு பிரிவுகளும் என்ன சொல்லுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா இப்ப கொஸ்டின் எப்படி இது வந்து உங்களுக்கு ஈஸி, டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த மாதிரி கேட்டா ஈஸியா புடிச்சிட்டு போயிடலாம். பட் உள்ளதான் கேட்பாங்க. கட்டாயம் சட்டப்பிரிவு 2-3 கொஸ்டினாவது வந்துடும் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், துணை நீதிமன்றங்கள் இதனுடைய வேலைகள் என்ன, அதனுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. உச்ச நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய முடிவுகள் அனைத்தும் எல்லா நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது உச்ச நீதிமன்றம். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை இவங்க நினைச்சா இடமாற்றம் செய்யலாம். உச்ச நீதிமன்றம் நினைச்சா இதை உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை இடமாற்றம் செய்யலாம். எந்த ஒரு நீதிமன்றத்தின் வழக்குகளையும் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வர முடியும். வழக்குகளை ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கு. சரிங்களா? இப்ப இது எல்லாமே எப்படி கேட்பாங்க? நம்மளுக்கு ரீசனிங் கொஸ்டின்ல தான் வைப்பாங்க கண்டிப்பா. சரிங்களா? இல்லைன்னா 4 இது கொடுத்து இதுல பொருந்தாதது தான் கேட்பாங்க. சரிங்களா? அதனால இது கரெக்டா ஆப்ஷன் கரெக்டா வைக்கிறதுக்கு இருக்கு, கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியால கொடுத்துருக்காங்க, கட்டாயம் பார்த்துக்கணும்.
ரொம்ப ஈஸி தான். உச்சநீதிமன்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி எல்லாமே. சரியா? உச்சநீதிமன்றம் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. உச்சநீதிமன்றம் நினைச்சுன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்ய முடியும். எந்த ஒரு நீதிமன்றத்தினுடைய வழக்குகளையும் தான் விரும்பினா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஒரு உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை இன்னொரு உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. உயர்நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தோம்னா கீழ் நீதிமன்றங்கள் எப்படி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திலே மற்ற நீதிமன்றங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்குதோ அது மாதிரி உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுதுங்க, தனக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்குது. அதுதான் இங்க வேலை. கீழ் நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீடுகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம், அடிப்படை உரிமைகளை பெறுவதற்காக நீதி பேராணைகள் வழங்கும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கு. மாநிலத்தின் எல்லைக்குள் உள்ள வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம். சரிங்களா? அப்ப உயர்நீதிமன்றம் அப்படின்னா என்னதுங்க, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்கும். ஒரு சில உயர்நீதிமன்றங்கள் 2 மாநிலங்களுக்கு கூட பொதுவானதாக இருக்கும். சரிங்களா? அப்ப மாநிலத்தினுடைய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இதுக்கு இருக்கு. கீழ் நீதிமன்றங்கள் அதாவது தன்னுடைய மாநில எல்லைக்குள்ளார இருக்கக்கூடிய வழக்குகள், கீழ் நீதிமன்றங்களை கண்காணிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கு. மாவட்ட நீதிமன்றத்தை எடுத்துக்கிட்டோம்னா மாவட்டத்தினுடைய எல்லைக்குள்ளார இருக்கக்கூடிய வழக்குகளை இது எடுத்துக்குது. கீழ் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பின் மேல்முறையீடுகளை இது விசாரிக்குது. தனக்கு கீழே இருக்கக்கூடிய கீழ் நீதிமன்றங்களை கடுமையான குற்றவியல் தொடர்பான வழக்குகளை தீர்மானிக்குது. சரிங்களா? தீர்மானிக்குது, அவ்வளவுதான். துணை நீதிமன்றங்கள் உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை பரிசீலிக்கிறது. அவ்வளவு. ஓகே. சோ பரிசீலனை செய்யக்கூடிய வேலை தான் இது செய்த துணை நீதிமன்றங்கள். ஓகே. ஸோ இது பார்த்துக்கோங்க. இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறையவே இருக்கு. இதில் 8th புக்கில் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 8th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு பொருந்தக்கூடிய நிறைய டாபிக்ஸ் இதில் இருக்கு. சரிங்களா? ஜியாகிரபி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நிறைய டாபிக் இதில் இன்க்ளூட் ஆகும். அந்தளவுக்கு நிறைய இருக்கு. ஸோ அது போக போக பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.